நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம். அந்த வேலை வந்து கரெக்டாக முடிகிற ஓரம் வந்ததுக்கப்புறம் தப்பாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய டென்ஷன் ஆயிரும். மறுபடியும் முதல்ல இருந்து செய்கிறதா அப்படின்னு சொல்லி. ஆனால் சிலர் வந்து அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. தப்பாகி போச்சா விடு, அதனால என்ன கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் போடு அப்படின்னு மறுபடியும் கடன்னு முதல்ல இருந்து செஞ்சு அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரியான உத்வேகம், அந்த மாதிரியான ஸ்டெமினா யாருக்கு இருக்கும் அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்க முரடனாக இருப்பேன், வந்து கோவக்காரனாக இருப்பேன், டென்ஷன் பற்றி, இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அதில் பாசிட்டிவ் இருக்கும், 100% நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஒருத்தருக்கு அவருடைய அந்த வேகம் இருக்குது பாருங்கள், எது இந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய வேகம்ங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவனை நம்பி எப்பேற்பட்ட பொறுப்பையும் கொடுக்கலாம். என்ன காரணம்னா கடுமையாக உழைப்பான் சார். நீ வந்து பொய் சொல்கிறியா அல்லது என்னை ஏமாத்துறியா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா போதும், அந்த ஏரியாலே நிற்க மாட்டார். ஒன்றது நீயே பார்த்துக்கடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். ரோசக்காரன்.